Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. ஏப்ரல் 14 1912 இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய கருப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு நாள்ல தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட மிகப்பெரிய கப்பலா பார்க்கப்பட்ட டைட்டானிக் நடுக்கடல்ல மூழ்கி கிட்டத்தட்ட 1517 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போன அந்த 1517 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அந்த டைம்ல வேண்டின ஒரே விஷயம் இதுதான். இறந்து போன என் குடும்பத்தை சேர்ந்த அந்த ஒரு நபர் மறுபடியும் உயிரோட வந்துட மாட்டாரா அப்படின்னு தான் அந்த டைம்ல எக்கச்சக்க குடும்பத்தினர் நினைச்சாங்க. ஆனா அப்படி நினைச்ச எல்லாருக்கும் அது நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா அந்த டைட்டானிக்ல இறந்த ஒரே ஒரு நபர் மட்டும் மறுபிறவி எடுத்து குழந்தையா பிறந்ததா சொல்லப்படுது. சோ அவர் யாரு, அவருடைய மறுபிறவி கதை என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போலாம். Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிருங்க. 2000 காலகட்டத்தில் அமெரிக்கால இருக்கிற சிக்காகோல பாத்தீங்கன்னா ஜேமி அப்படின்ற ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இந்த ஜேமி பிறந்த ஃபேமிலியை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவங்க ஃபேமிலில இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்குமே ஸ்விம்மிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலே அவங்களுக்கு எப்பலாம் ரெஸ்ட் டைம் கிடைக்குதோ அந்த டைம் எல்லாத்துலயுமே அவங்க வீட்டுல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல போய் ஜாலியா ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஸ்விம்மிங்ல அளவுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கிற ஒரு ஃபேமிலியில தான் இந்த ஜேமி அப்படின்ற இந்த ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அப்படி பிறந்த அந்த ஒரு ஆண் குழந்தை கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அப்படி வளர்ந்து 3ல இருந்து 4 வயசு ஆகிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஜேமியோட அம்மா நம்ம பையனுக்கு நம்ம ஸ்விம்மிங்க கத்து கொடுக்கலாம், அப்படி கத்து கொடுத்தா நம்ம கூட சேர்ந்து அவனும் என்ஜாய் பண்ணி விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒவ்வொரு தடவையும் ஸ்விம்மிங் பூலுக்கு போறப்பலாம் கூப்பிடுவாங்க. ஆனா அப்படி கூப்பிடறப்பலாம் பாத்தீங்கன்னா ஜேமி தண்ணியை பார்த்தாலே பயங்கரமா பயந்துட்டு நானும் ஸ்விம்மிங் பூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு அழுது அடம் பிடிக்க ஆரம்பிச்சானா. இதை ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப சரி சின்ன பையனாக்கனால தண்ணியை பார்த்து பயப்படுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவனை தனியா விட்டுட்டு இவங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் ஓடுது, மாதங்கள் ஓடுது. ஆனா எவ்வளவுதான் மாதங்கள் ஓடுனாலும் ஜேமி கிட்ட இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல பார்த்தாலே வர்ற பயம் பாத்தீங்கன்னா போற மாதிரி தெரியல. சோ இதுக்கு முன்னாடி நம்ம இவன் தண்ணியை பார்த்து பயப்படுறான்னு சொல்லிட்டு நீச்சல் பழகி விடாம விட்டோம் அப்படின்னா பெரிய ஆளாகி நீச்சல் பழகாமே போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவனை ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல கூட்டி போட்டு வாட இப்ப உள்ள குதிரா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா அப்படி இழுக்கிறப்ப பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு மூச்சு வாங்க ஏற இறங்க பாத்தீங்கன்னா நான் வரலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். ஆனா நீ எவ்வளவு கத்துறாலும் இன்னைக்கு நான் அவனை தண்ணிக்குள்ள இழுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை பிடிச்சி சரண்டு தண்ணிக்குள்ள இழுத்து விட்டு வாட நீச்சல பழகடான்னு சொல்லிட்டு நீச்சல் அடிக்க வைக்கிறாங்க. ஆனா அப்படி நீச்சல் அடிக்க வைக்க ட்ரை பண்றப்ப அவன் நீச்சல் அடிக்காம இதுல இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்குன்னு முக்கி வச்சுட்டு அங்கிருந்து வெளியே போக தான் ட்ரை பண்ணானா. சோ இதை பார்த்தனே அவங்க அம்மாக்கே ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆயிருது. ஏன்னா நார்மலா தண்ணியை பார்த்து பயப்படுற வந்து ஓரளவுக்கு தான் பயப்படுவான். ஆனா இவன் எக்ஸ்ட்ரீமா பயப்படுறான் அப்படின்னா இவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தண்ணினால அளவுக்கு அதிகமா பாதிச்சிருக்கு. சோ இவன் இனிமேல் ஸ்விம்மிங் பூல் பக்கமே கூட்டு வரணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்விம்மிங் பூல்ல இருந்து மேலே ஏத்திட்டு அதுக்கு அடுத்து அவனை ஸ்விம்மிங் பூல் பக்கமே கொண்டு வரலையா. இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் வருது. நம்ம ஜேமியும் பாத்தீங்கன்னா லைட்டா வளர ஆரம்பிக்கிறான். அப்படி வளர்றப்பயே நம்மள சின்ன வயசுல ஓட்டும் பாத்தீங்கன்னா 3 சக்கர வண்டி, அதே மாதிரி ஒரு 3 சக்கர வண்டியை பாத்தீங்கன்னா ஜேமிக்கு அவனோட சித்தி வாங்கி கொடுத்து இந்த இடத்தை வச்சு ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓட்ட சொல்றாங்க. அப்படி ஓட்ட சொல்றப்ப அவங்க சித்தி தான் பாத்தீங்கன்னா இவனை ஜாக்கிரதையா பார்த்துட்டு ரோட்ல ஓட்ட சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப நம்ம ஜேமி அந்த சைக்கிளை வாங்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டுறான். அப்படி ஓட்டிட்டு இருக்கப்பயே அவங்க சித்தியை பார்த்து சித்தி இந்த ரோட்ல தானே எங்க அம்மாவும் சின்ன வயசுல ஒரு ப்ளூ கலர் 3 சக்கர வண்டியை வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க, அதே ரோட்ல நானும் ஓட்டுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப நன்றி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேசுவலா ஃப்ளோவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறான். இதை கேட்டோன்னே அவங்க சித்தினாலும் பயங்கரமான சாக்கு. என்னடா அது அவங்க அம்மா சின்ன வயசுல 3 சக்கர ப்ளூ கலர் வண்டியை இந்த ரோட்ல ஓட்டினாங்கன்றத நேர்ல பார்த்த மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா. அதுவும் இவன் சொன்ன அந்த ஒரு நிகழ்வு உண்மையான நிகழ்வாகவும் இருக்கு, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்மையா சாக்காயிராங்க. அப்படி சாக்கான உடனே டே ஜேமி உனக்கு அப்புறம் அவங்க அம்மா இந்த ரோட்ல ப்ளூ கலர் வண்டியை ஓட்டினாங்கன்னு தெரியும், ஒருவேளை உங்க அம்மா வண்டி ஓட்டுற மாதிரி நான் போட்டோ பண்ணி பாத்தியா, இல்லாட்டினா உங்க அம்மா நான் அந்த மாதிரி வண்டி ஓட்டினு உன்ட்ட சொல்லிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த ஜேமி சிரிச்சுக்கிட்டே இதுக்கு எதுக்கு நான் போட்டோவை பார்க்கணும், எங்க அம்மா இதுக்கு கதை சொல்லணும், எங்க அம்மா வண்டி ஓட்டினது நானே என் கண்ணால நம்ம வீட்டுல இருக்கிற ஜன்னல் வழியா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டு அந்த வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஜேமியோட சித்திக்கு வேற லெவல்ல திகில கொடுக்குற மாதிரி இருக்கு. என்னடா அது இவனுக்கே 5 வயசு கூட ஆகல, ஆனா அவங்க அம்மா 5 வயசுல ஓட்டின அந்த ஒரு நிகழ்வு அசால்ட்டா நான் வீட்டோட ஜன்னல் வழியா பார்த்தேன்னு சொல்றான். இதெல்லாம் பாக்குறதுக்கு சம்திங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இதை உடனே ஜேமியோட அம்மாட்ட போய் சொல்லியானு சொல்லிட்டு ஜேமியோட சித்தி இந்த இன்சிடென்ட் ஜேமியோட அம்மாட்ட போய் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஜேமியோட அம்மாவுக்குமே இது ஆச்சரியமா இருக்கு. சோ உடனே ஜேமியை கூப்பிட்டு டேய் உண்மையை சொல்லு, நான் சைக்கிள் ஓட்டினது உங்க அப்பா வண்டி யாராவது சொன்னாங்களா, இல்லன்னா தாத்தா பாட்டி யார்ட்டாச்சும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு ஜேமி தலையில அடிச்சுட்டு என்னம்மா நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டேன்றீங்க, நீ என் கூட வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேமா மாடி கூட்டு போய் ஒரு ஜன்னல்கிட்ட போயிட்டு இங்க பாருமா இந்த ஜன்னல்லையே தான் நான் பார்த்தேன், அப்படி நான் பாக்குறப்ப நீ அந்த ரோட்ல ப்ளூ கலர் 3 சக்கர வண்டியில ஓட்டிட்டு இருந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த ஒரு விஷயத்தை அந்த ஜன்னல்ல இருந்து அந்த ரோட பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல சாக்க கிரியேட் பண்ணுது. இது சாக்க மட்டும் இல்ல அவங்க பையனை பத்தின ஒரு பதற்றத்தையும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா இவன் ஸ்விம்மிங் பூல பார்த்தாலே நீச்சல் அடிக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கவும் செய்யறான். அதே நேரத்துல தான் சின்ன வயசுல ஓட்டுற அந்த ஒரு இன்சிடென்ட் இவன் நேர்ல பார்த்ததாவும் சொல்றான் இல்லையா. அப்ப இவன் உண்மையிலே நம்ம பையன் தானே இல்லாட்டினா வேற யாருமா அப்படின்ற ஒரு பயத்தை ஜேமியோட அம்மாவுக்கு இப்ப கிரியேட் பண்ணுது. இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் ஓடுது. ஜேமிக்கு 4ல இருந்து 5 வயதாகுது. அந்த ஒரு டைம்ல ஒரு நாள் நைட்டு ஜேமி படுத்துக்கிற பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டோன்னே ஜேமியோட அம்மா அப்பா 2 பேருமே பதறி அடிச்சு எந்திரிச்சு ஜேமியோட ரூமை நோக்கி ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வந்து அவனோட கதவை ஓபன் பண்ணி பாக்குறப்ப உள்ள பாத்தீங்கன்னா ஜேமி அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அங்கிட்டு சொல்லிட்டு தட்டால் புடால்னு தள்ளி விட்டு நேரா கதவு உன்னைக்கு குடுக்குன்னு ஓடி வர்றான். அப்படி ஓடி வர ஜேமி அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்றாங்க.
ஆனா அப்படி நிப்பாட்ட ட்ரை பண்றப்ப ஜேமி வெறித்தனமான சத்தத்தோட எதுக்கு என்னை தடுக்க ட்ரை பண்றீங்க, இங்க நான் கொஞ்ச நேரம் இருந்தாலும் செத்து போயிருவேன், தயவு செஞ்சு எனக்கு வெளியே விடுங்க சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு குடுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடுறான். இப்படி அன்யூஸ்வலா மிட் நைட் நடந்துக்கிற இந்த ஒரு இன்சிடென்ட்டும் பாத்தீங்கன்னா ஜேமியோட அம்மா அப்பா 2 பேருக்குமே உச்சக்கட்ட கவலையை கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி ஜேமியை பத்திய கவலையும் பயமும் ஜேமியோட அம்மா அப்பாக்கு அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா இவங்க வீட்டுல இருக்க டைம்ல ஜேமி இந்த மாதிரி பண்ணா இவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அதுக்காக எல்லா டைமும் இவங்களால வீட்டுல இருக்க முடியாது இல்லையா. சம்டைம்ஸ் வேலை விஷயமா இவங்க 2 பேரும் வெளியில போக வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும் இல்லையா. சோ அந்த டைம்ல இவன் இந்த மாதிரி பண்ணா அதுவே டேஞ்சர்லயும் போய் முடிஞ்சிடும் இல்லையா. சோ அதுக்காகவே இவனை கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தவங்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாங்க. அதுக்காக ஒரு பேபி சிட்டரையும் ஹையர் பண்றாங்க. அவங்களும் ஓரளவுக்கு இவனை நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி எல்லாமே சுமூகமா போயிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஜேமியோட அம்மா அப்பா 2 பேருமே வேலை விஷயமா வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. சோ அந்த ஒரு டைம்ல பேபி சிட்டர்ட்ட ஜேமி சம்டைம்ஸ் அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவான். அவனை நீங்க கவனமா பாத்துக்கணும், நாங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமா வேலையை முடிச்சுட்டு வர ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு அவங்களும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்னும் ஆகுறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆன அவங்க அம்மா அப்பாட்ட பேபி சிட்டர் வந்து நீங்க சொல்ற அளவுக்குலாம் ஜேமி அந்த அளவுக்கு அப்நார்மலா எதுவும் பிஹேவ் பண்ணலையே, நீங்க தான் அவனை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க போல, அவன் நார்மலா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்படி பேபி சிட்டர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஜேமி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேமியோட பேரை சொல்லிக்கிட்டே அவங்க அம்மா அப்பா உள்ள வர்றாங்க. அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா அவன் ஜாலியா உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பாக்குனாலும் செம்ம ஆச்சரியம். ஏன்னா எப்பயுமே ஜேமி பாத்தீங்கன்னா படம் பாக்குற ஆளே கிடையாது. அப்படி இருக்கப்ப இன்னைக்கு என்னடா ஆண் உட்காந்து இப்படி டிவியை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னதான் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை வந்து பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அவன் டைட்டானிக் படத்தை தான் ஆண் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றதையும் பாத்துறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்குனாலும் பக்குன்னு அடிச்சுது. ஏன்னா இவனுக்கு வயசு பாத்தீங்கன்னா 5 வயசு தானே ஆகுது. அந்த 5 வயசுல ஒருத்தர் உட்காந்து யாராவது முழு படத்தை பாப்பானா என்ன, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுல. அப்படி இருக்கப்ப இந்த படத்துல உனக்கு என்னடா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேமியை கூப்பிட்டு கேக்குறப்ப எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுல இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதை கேட்டோன்னே அவங்க அம்மா பாக்கனாலும் செம்ம சாக்கு. ஏன்னா இந்த வயசுல எந்த ஒரு குழந்தையும் படத்தை உட்காந்து ஆணும் பார்க்காத, அதுல ட்ராஜடியான இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லாது இல்லையா. ஆனா இந்த 2 விஷயத்தையும் இவன் சொல்றான் அப்படின்னா சம்திங் அப்நார்மல் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா 2 பேருக்குமே தெரியுது. ஆனா என்னத்தை தெரிஞ்சாலும் அவங்க அம்மா அப்பா 2 பேருக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. சோ இப்படி புரியாம அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஜேமியோட அம்மா அப்பா போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையும் ஆகுது. அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஜேமி ஒரு பேப்பரையும் வரையறதுக்கு பெயிண்டை எடுத்து போய் ஒரு டேபிள்ல உட்காராம். அதை நார்மலா அவங்க அம்மா அப்பா பாக்குறப்ப ஏதோ டைம் பாஸ்க்காக வரைய போறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. அவனும் ஆரம்பத்துல அப்படிதான் வரைய ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் வரைஞ்சிட்டு போர் அடிச்சுன்னா எந்திரிச்சு கிளம்பி போயிருவான். ஆனா அன்னைக்கு நாள்ல அப்படி இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கான். சோ இதை பாக்குறப்ப தான் அவங்க அம்மா அப்பாக்கு ஒரு மாதிரி வினோதமா தோணுது. சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் வரையலாம் விட்டுருவான்னு பார்த்தா அடுத்த நாள் ஃபுல் டே உட்காந்து வரையறான். அது அடுத்த நாள் மட்டும் கிடையாது, அடுத்த 2 வாரங்களுக்கு டெய்லி ஃபுல் டே உட்காந்து வரைஞ்சிட்டே இருக்கான். இதை பார்த்தா அவனோட அம்மா அப்பாக்கு இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு பார்த்தான்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்சதை போய் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுல டைட்டானிக் கப்பலை பத்திய கம்ப்ளீட் டீடைல்ஸா வரைஞ்சு வச்சிருக்கான். அதுவும் 1 2 கிடையாது, 2 வாரத்துல கிட்டத்தட்ட 50 பிக்சர்ஸ் வரைஞ்சு வச்சிருக்கான். அதுல என்னென்னலாம் வரைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் எப்படி இருந்துச்சு, அது எப்படி உடைஞ்சு எப்படி மூழ்குச்சு, அண்ட் அந்த டைட்டானிக் கப்பல்ல எத்தனை ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு, எத்தனை விண்டோஸ் இருந்துச்சு, எத்தனை ரூம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டைட்டானிக் கப்பல்லே டிராவல் பண்ண மாதிரி எல்லாத்தையும் தத்ரூபமா வரைஞ்சு வச்சிருக்கான். இத்தனைக்கு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப ஒரே ஒரு தடவை படத்தை பார்த்தேன் பாத்தீங்களா, அந்த ஒரே ஒரு தடவை மட்டும் தான் இவன் டைட்டானிக் படத்தையே பார்த்திருக்கான். அப்படி ஒரு தடவை பார்த்துட்டு இவ்வளவு தத்ரூபமா டைட்டானிக் கப்பலை வரைய முடியுமா அப்படின்றதான் அவங்க அம்மா அப்பாக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சரியம் இருந்தாலும் மேபி இவனுக்கு டைட்டானிக் படத்து மேல பயங்கரமான அப்சஷன் இருந்திருக்கலாம். அந்த அப்சஷனாலே இவன் இவ்வளவு படத்தை வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓரளவுக்கு அவங்க அம்மா அப்பா இதை லிபரலா விடுறாங்க. ஆனா அப்படி லிபரலா விட்டு அடுத்தடுத்த நாட்கள்ல அவன் இன்னமும் கொஞ்சம் வினோதமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எஸ், அடுத்தடுத்த நாள்ல அவங்க அம்மா கூப்பிட்டு அந்த டைட்டானிக் ஷிப்ல ஃபர்ஸ்ட் அந்த பாய்லர் ரூம்ல இருக்கவங்க இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்க இறக்குறதுக்கு முக்கியமான காரணமே நான் தான், நான் செஞ்ச சின்ன தப்புனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் கதறி அழுகிறத பார்த்துட்டு அவங்க அம்மாக்குனால ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆயிடுது. ஏன்டா இது வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பயந்துட்டு தான் இருந்தான், ஆனா இப்ப என்னன்னா இவன் டைட்டானிக் கப்பலே டிராவல் பண்ண மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அந்த படத்தை பார்த்து ஓவரா அந்த படத்துக்குள்ளேயே போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் சின்ன பையன் ஃபர்ஸ்ட் நாள் அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி விட்டுறாங்க. பார்த்தா அடுத்த நாள் வந்து மறுபடியும் இந்த சிப்பு மூழ்கினதுக்கு நான் தாமா காரணம், இந்த சிப்ல எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுமா, அதெல்லாம் நான் சரி பண்ண சொல்லி எவ்வளவு தடவை கேட்டு பார்த்தேன், ஆனா யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதுலயும் இந்த கப்பல் கட்டுறப்பே ஸ்டீலை யூஸ் பண்ணுங்க, ஐயனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தடவை சொன்னேன், ஆனா அதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. அதனாலதான் அந்த ஐஸ்பர்க்ல மோதினோடனே உடஞ்சு மூழ்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிருக்கான். சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கே சில டவுட்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு 5 வயசு பையனால இவ்வளவு டீட்டெயிலா ஒரு ட்ராஜடியை சொல்ல முடியுமான்னு கேட்டா அதுக்கு பாசிபிளே இல்லையா. அதுவும் ஒரு 5 வயசு பையனால 50 பிக்சரை வரைய முடியுமான்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. அந்த 50 பிக்சர்ஸ்ல டைட்டானிக் ஷிப்பை பத்திய கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இல்லையா. ஆனா அது எல்லாத்தையும் அக்குவே ராணிவேரா சொல்றா
அப்படின்னா மேபி இவன் டைட்டானிக் கப்பல்ல இறந்து போன ஒருத்தரோட மறுபிறவியா இருப்பானோ அப்படின்ற டவுட்டை அவங்க அம்மாக்கு கிரியேட் பண்ணுது. சோ இந்த ஒரு டவுட் கிரியேட் பண்ண உடனே ஜேமியோட அம்மா பார்த்தீங்கன்னா டைட்டானிக் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டைட்டானிக் ஷிப் பத்தின நியூஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி படிக்கிறாங்க. அதை பத்தின புக் எங்கெல்லாம் எழுதிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வாங்கி ரீட் பண்ண பாக்குறாங்க. அப்படி ரீட் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இப்போ ஜேமி சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் ஒரு நபர் டைட்டானிக்ல டிராவல் பண்ண ஒரு நபர் சொல்லியிருந்தார் அப்படின்னா மேபி அந்த ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபிறவி எடுத்து தன்னோட பையனா ஜேமியா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா டைட்டானிக் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்போ ஒரு நபரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட பேர் தான் தாமஸ் ஆண்ட்ரூஸ். இந்த தாமஸ் ஆண்ட்ரூஸ் அப்படின்ற ஒரு வேற யாரும் கிடையாது, ஒயிட் ஸ்டார் லைன் அப்படின்ற கப்பல் கட்டுற கம்பெனில ஒரு ஆர்கிடெக்டா வேலை பார்த்த ஒருத்தவர் தான் இந்த தாமஸ் ஆண்ட்ரூஸ். இந்த கம்பெனில தாமஸ் ஆண்ட்ரூஸோட டிசைனிங்க்கு கீழே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கப்பலை உருவாக்கி அதை சக்சஸ்ஃபுல்லா கடல்ல விடவும் செஞ்சிருக்காங்க. அது எல்லாமே ஃபால்ட்டே இல்லாம நல்லாவும் ரன் ஆகவும் செஞ்சிருக்கு. அப்படி ஒரு டிசைன் பண்ணி உருவாக்குனதுல ஒன் ஆஃப் த ஷிப் தான் டைட்டானிக் ஷிப். ஆனா இந்த ஒரு டைட்டானிக் ஷிப்பை டிசைன் பண்ணி உருவாக்குறப்பே பாத்தீங்கன்னா இந்த தாமஸ் ஆண்ட்ரூஸ்க்கும் அந்த டைட்டானிக் ஷிப்பை உருவாக்குறதுக்கு ஃபன் பண்ணாரு பாத்தீங்கன்னா ஜேபி மார்கன். அவருக்கும் இடையில பாத்தீங்கன்னா இதை உருவாக்குறப்ப எக்கச்சக்கமான சர்ச்சைகளும் சண்டைகளும் உருவாச்சு. அந்த சண்டைகளுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருந்துச்சு. அதுல முக்கியமான சில காரணங்களை சொல்லணும் அப்படின்னா இந்த கப்பலை டிசைன் பண்ணி உருவாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த தாமஸ் ஆண்ட்ரூஸ் பாத்தீங்கன்னா ஜேபி மார்கன்ட்ட நீங்க இந்த கப்பலுக்கு அயனை யூஸ் பண்ணவே கூடாது, ஸ்டீல தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா சப்ஜீரோ டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா அதாவது ஐஸ்பர்க் இருக்கிற இடத்துல இந்த கப்பல் டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா ஐஸ்பர்க்ல மோதுச்சுன்னா ஈஸியா பிரிட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நீங்க அயன் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஸ்டீலை யூஸ் பண்ணா மட்டும் அந்த கப்பல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பதான் இது எந்த விதமான டேமேஜுமே இல்லாம சுமூகமா பயணம் பண்ணுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க தடவை ஜேபி மார்கன்ட்ட இந்த தாமஸ் ஆண்ட்ரூஸ் வாக்குவாதம் வச்சிருந்திருக்காரு. ஆனா அப்படி ஒரு வாக்குவாதம் வச்ச எதையுமே அவர் ஏத்துக்கிறாம அந்த டைட்டானிக் ஷிப்ல பாத்தீங்கன்னா அயனை தான் யூஸ் பண்ணி அதை கடலுக்குள்ளேயும் இறக்கி இருக்காரு. சோ இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா தாமஸ் ஆண்ட்ரூஸ்க்கு பாத்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணுச்சு. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைட்டானிக் கப்பல் மிகப்பெரிய கப்பல் இல்லையா. சோ இவ்வளவு பெரிய கப்பலுக்கு நம்ம இருக்கிற லைஃப் போட் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இந்த லைஃப் போட்டை மட்டுமே வச்சு நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த டைம்ல இந்த கப்பல்ல டிராவல் பண்ற பயணிகள் தப்பிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு லைஃப் போட் நம்மகிட்ட இல்லாம போயிடும். சோ நம்ம இந்த டைட்டானிக்கோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இன்னும் எக்கச்சக்கமான லைஃப் போட்டை உருவாக்கணும். அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் அதோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி மார்கன்ட்ட பல தடவை அவர் வாதாடி இருக்காரு. ஆனா என்னதான் இவர் தன்னோட வாக்குவாதங்களை முன்வைத்தாலும் நம்ம டைட்டானிக் கப்பல் லான்ச் பண்ற டேட்ல அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா அது நம்ம கம்பெனிக்கு அவப்பேர் ஆயிரும். சோ இதுக்கு மேலே உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது. நம்ம கப்பலுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் வராது. நீ எதையும் தப்பாலாம் யோசிக்காத. இருக்கிற லைஃப் போட்டை வச்சு நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா லைஃப் போட் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிற லைஃப் போட்டை வச்சு டிராவல் பண்றதுக்கு ஜேபி மார்கன் மூவும் பண்ணிட்டாரா. சோ இந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா தாமஸ் ஆண்ட்ரூஸ்க்கு இன்னமும் பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் கொடுத்துச்சு. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட பாத்தீங்கன்னா இந்த கப்பலை நம்மளும் சேர்ந்து டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் டிராவல் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அப்படி டிராவல் பண்ணி போறப்பதான் பாத்தீங்கன்னா நடுக்கடல ஐஸ்பர்க்ல மோதி அதுல அந்த அயன் பாடி பாத்தீங்கன்னா பிரிட்டில் ஆகி உள்ளுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சு பாத்தீங்களா. அப்படி தண்ணி வர்றப்ப அது ஃபர்ஸ்ட் என்டர் ஆன பிளேஸே பாத்தீங்கன்னா பாய்லர் ரூமா தான் இருந்துச்சு. அப்படி பாய்லர் ரூம்குள்ள தண்ணி வந்து அதுக்குள்ள இருந்தவங்க மாட்டிக்கிட்டத பாத்தீங்கன்னா தாமஸ் ஆண்ட்ரூஸ் தன்னோட கண்ணாலே நேரடியாவே பார்த்திருக்காரு. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் மேல இருக்கிற மக்களாச்சும் எப்படியே தப்பிச்சு போறாங்களா அப்படின்றத பாக்கிறதுக்காண்டி மேலேயும் போய் பார்த்திருக்காரு. அப்படி போய் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லைஃப் போட் ஆல்ரெடி கம்மியா இருக்குன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. சோ அப்படி கம்மியா இருக்கிற அந்த ஒரு டைம்ல ஒரு ஹையர் பிரியாரிட்டியில இருக்கிறதுனால இவர் அந்த லைஃப் போட்ல ஏறி தப்பிக்கிறதுக்கு இவருக்கு பவர் இருந்துச்சு. ஆனா எனக்கு தான் பவர் இருந்தாலும் இந்த கப்பல் மூழ்கிறதுக்கு நம்மளும் ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிட்டோம். நம்ம மட்டும் இன்னும் கொஞ்சம் ஜேபி மார்கன்ட்ட நல்லா வாதாடி இதுக்கு ஸ்டீல் பாடியை கொடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த கப்பல் மூழ்கி இருக்காது. அது மட்டும் இல்ல நம்ம இன்னமும் கொஞ்சம் பிரஷர் கொடுத்து லைஃப் போட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா இங்க இருந்து எல்லா மக்களையும் தப்பிக்க வச்சிருக்கலாம். ஆனா அது எதையுமே தான் பண்ணாம விட்டுட்டேன். அப்படி பண்ணாம விட்டுட்டு நான் மட்டும் இந்த லைஃப் போட்ல ஏறி தப்பிச்சு போனேன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பாவமா அமைஞ்சிரும். சோ அதனாலே நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப் போட்ல ஏறாம அந்த கப்பல் மூழ்கிறப்ப அந்த கப்பலோட சேர்ந்து அவரும் மூழ்கி இறந்தும் போயிட்டாரு. அப்படி இறந்து போன அவரோட ஸ்டோரி படிக்கிறப்பதான் அவரோட ஸ்டோரியில இருந்த எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜேமி சொன்ன விஷயங்களோட ஒத்து போறதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப மேபி தாமஸ் ஆண்ட்ரூஸோட மறுபிறவி தான் தன்னோட பையன் ஜேமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஆனா எனக்கு தான் பிலீவ் பண்ணாலும் தன்னோட பையன் தனக்கு மறுபடியும் கிடைக்கணும் இல்லையா, அதாவது சாதாரண பையன் மாதிரி கிடைக்கணும் இல்லையா. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பர்ட் அவங்க போய் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி பண்றப்ப சில விஷயங்களும் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதுதான் இந்த மாதிரி மறுபிறவி எடுத்து வந்தவங்க தன்னோட பாஸ்ட பத்தி அளவுக்கு அதிகமா நினைச்சு அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எதை பத்தி அளவுக்கு அதிகமா பேசுறாங்களோ அதோட க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கிற சில விஷயங்களோட அவங்கள நீங்க பழக விட்டீங்க அப்படின்னா மேபி அதுல இருந்து மீண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ இந்த ஒரு சஜஷனை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா ஜேமியோட அம்மா இந்த உலகத்துல எங்கேயாச்சும் டைட்டானிக்கை பத்தின எக்ஸிபிஷன் இல்லாட்டினா ஏதாச்சும் சிறப்பு நிகழ்ச்சி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி கடைசியா பாத்தீங்கன்னா சிக்காகோ இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சிக்காகோல டைட்டானிக் எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே செம்ம எக்ஸைட்மெண்டோட ஜேமியை கூப்பிட்டு அந்த எக்ஸிபிஷனுக்கு போறாங்க. அப்படி போயிட்டு அவன் அங்க இருக்கிற டைட்டானிக் ஷிப்பை போய் நல்லா பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அவனும் அங்க போயிட்டு அந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் பார்த்து தொட்டு அவங்க அம்மாட்ட அம்மா இது டைட்டானிக் கப்பல் எந்த இடத்துல இருந்துச்சுமா, இந்த இடத்துல தான் நான் இருந்து இங்க இருந்துதாமா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எக்ஸைட்மெண்டோட ஷேர் பண்றான். சோ இப்படி எக்ஸைட்மெண்டோட ஷேர் பண்றத
அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாக்கு ஓரளவுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிரியேட் ஆகுது. எனவே இது வரைக்கும் தன்னோட மனசுக்குள்ள போட்டு வந்த எல்லாத்தையும் மொத்தமா வெளியே கொட்டுறான் அப்படின்னா ஒன்ஸ் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவன் நார்மலான தன்னோட பையனா வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனா இந்த ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிகுண்ட போடுற மாதிரி அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட்டும் அவங்க வீட்டுல நடக்குது. எஸ், அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஜேமியோட அப்பா வீட்டுல இல்ல, ஜேமியும் அவனுடைய அம்மா மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா டைமும் டிக்கிங் ஆகுது, நள்ளிரவும் ஆகுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜேமி அவனுடைய பெட்ரூம்ல தனியா தூங்கிட்டு இருக்கான், அவனுடைய அம்மா அவங்களுடைய பெட்ரூம்ல தனியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா டங்குன்னு ஒரு சவுண்ட் ஜேமியோட அம்மாக்கு கேக்குது. அதை கேட்டோன்னே ஜேமியோட அம்மா அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சோன்னே இது மேபி பேட் ட்ரீமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் தூங்க போறாங்க. அப்படி தூங்க போறப்ப மறுபடியும் அதே சவுண்டு டங்குன்னு கேக்குது. அப்படி கேட்டோன்னே ஆத்தாடி இது கனவு கிடையாதுடா, உண்மையான சவுண்டு தான்டா, அதுவும் தன்னுடைய பையனோட ரூம்ல இருந்து கேக்குதுன்னு சொல்லிட்டு வேகமா தன்னுடைய பையனோட ரூமை நோக்கி ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்பே பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே சவுண்டு டங்கு டங்கு டங்குன்னு கேட்டுட்டே இருக்கு. அதனாலே ஜேமியோட அம்மாக்கும் பக்கு பக்குன்னு அடிச்சுட்டே இருக்கு. ஏன்னா இந்த டைம்ல வீட்டுல ஜேமியோட அப்பாவும் இல்ல இல்லையா, சோ அதனாலே ஜேமிக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கையில புடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி போய் ஜேமியோட ரூம் கதவை டம்முன்னு திறக்கிறாங்க. அப்படி திறந்து பாக்குறப்ப ஜேமி கட்டிலுக்கு மேல முட்டிக்கால் போட்ட மாதிரி கீழே எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஜேமி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்படி கேக்குற அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா ஜேமி ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு பதற்றம் வந்துருது. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் தொட போறாங்க. அப்படி தொட போற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய நடுக்கமே வலிப்பாவும் மாறிடுது. அப்படி வலிப்பா மாறினோன்னே என்னடா ஆச்சு ஜேமி அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிச்சி குலுக்குன்னு குலுக்குறாங்க. அப்படி குலுக்குற அந்த ஒரு சமயத்துல ஜேமி இவங்களை ஒரு மாதிரி டெரிஃபிங்கா பார்த்துட்டு என்னதுக்கு இப்ப நீ வந்து பிடிச்சிருக்க, கீழே பாரு, கீழே ஒருத்தவங்க முங்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் ஃபர்ஸ்ட் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படி கத்துறத பார்த்தோன்னே அவங்க அம்மாக்குனாலும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இந்த இடத்துல தான் கட்டளை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அப்படி இருக்கப்ப போன ஜென்மத்துல ஏதோ நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இவன் மைண்ட்ல வந்துருச்சு அப்படின்றது அவங்க அம்மாக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே ஜேமி ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேமியை கட்டி பிடிச்சு அவனுடைய வலிப்பை கம்மி பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்றப்பே ஜேமி மயக்கப்பட்டு அவங்களுடைய மடியிலே விழுகிறான். சோ இந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை இன்னமும் கொஞ்சம் டெரிஃபைங் பண்ணுது. ஆனா என்னத்தை தான் டெரிஃபைங் பண்ணாலும் இந்த ஒரு நிகழ்வு தான் ஜேமி அவனுடைய வாழ்நாள்ல டைட்டானிக்கை பத்தி அளவுக்கு அதிகமா நினைவு கூர்ந்த நாளாவே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஜேமி கொஞ்சம் கொஞ்சமா டைட்டானிக்கை பத்தி பேசுறத கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா டைட்டானிக்கை பத்தி கம்ப்ளீட்டா பேசுறதையே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு டைட்டானிக்கை பத்தி பெருசா நினைவு வந்த மாதிரியே தெரியல. இப்ப அவனுக்கு 20 வயசு ஆகுது. இப்ப அவனுக்கு டிசைனிங்ல அளவுக்கு அதிகமா ஆர்வம் வந்து இப்ப டிசைனிங் தான் படிச்சுட்டு இருக்கான். இந்த டிசைனிங் அவனுக்கு இன்பார்ன் டேலண்டா வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா போன ஜென்மத்துல தாமஸ் ஆண்டர்ஸ் ஒரு ஆர்கிடெக்டா தான் இருந்தாரு. சோ அவருடைய மறுபிறவி அப்படின்னா இவனுக்கு இன்பானாவே அந்த டேலண்ட் வந்திருக்கும் இல்லையா. அதனாலதான் இப்ப ஜேமி டிசைன்ல அளவுக்கு அதிகமான ஆர்வம் கொண்டு அதை படிச்சுக்கிட்டு இருக்கான். இத பத்தி ஜேமி சொல்றப்ப போன ஜென்மத்துல நடந்த விஷயங்களை நான் அந்த ஜென்மத்தோட அப்படியே விட்டுட்டு இந்த ஜென்மத்துல இருக்க பீஸ்ஃபுல்லான லைஃபை தான் நான் வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கதாவே சொல்லப்படுது. சோ இந்த ஒரு மறுபிறவி நிகழ்வை பத்திய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த ரீஇன்கார்னேஷன் உண்மையா இல்லையான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.